எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலே தேவனுடைய முகத்தில் இருக்கும், இயேசுப்பாவின் முகத்தில் இருக்கும் பிரகாசம் உங்கள் மீது பிரகாசிக்கட்டும், பிரகாசிக்கட்டும், பிரகாசிக்கட்டும். உங்கள் முகத்திலே ஒரு சோர்வு இருக்கக்கூடாது, உங்கள் முகத்திலே ஒரு இருள் இருக்கக்கூடாது, உங்கள் இதயத்திலே ஒரு அங்கலாய்ப்பு இருக்கக்கூடாது, நீங்கள் ஆறுதல் பெறாமல் இருக்கக்கூடாது. என் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகையில் உம்முடைய ஆறுதல்கள் என்னை தேற்றுகிறது, உம்முடைய ஆறுதல்கள் என்னை தேற்றுகிறது. என் கால் சறுக்குகிறது என்று நான் சொல்லும் பொழுது உமது கிருபை என்னை தாங்குகிறது, தாங்குகிறது. ஒரு நாளும் நீங்கள் சறுக்கி விழுவதில்லை. உங்கள் அப்பா உங்களை இறுக பிடித்துக் கொள்வார், இறுக பிடித்துக் கொள்வார். ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம். அந்த பிள்ளைகளோடு நீர் இருப்பதற்காக ஸ்தோத்திரம். இந்த நாளை ஆசீர்வதியும், இந்த வேத வசனங்களை ஆசீர்வதியும். உம்மை தியானிக்கும் தியானம் இன்பமாக இருக்கட்டும் சாமி, இன்பமாக இருக்கட்டும். உம்மை அணிந்து கொள்ள எங்களுக்கு கிருபைத்தார். பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படும்படி இந்த நாளில் கிருபைத்தார். இயேசுவின் நாமத்தில் ஆமென். ஆண்டவர் இப்பொழுதும் தமது வார்த்தையின் மூலமாய் நம்மோடு பேச போகிறார். ரோமர் 8:27 நாம் தியானிக்க போகிறோம். அதற்கு முன்னதாக 8:26 வாசித்து பார்ப்போம். எனக்கு மிகவும் பிரியமான வசனம். இந்த வசனத்திலே அந்தபடியே ஆவியானவரும், இறைவனுடைய ஆவி, இயேசுவின் ஆவி, அது இயேசுவுக்குள் இருக்கும் ஆவி, அந்த ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னதென்று அறியாமல் இருக்கிறபடியினால், ஜெபம் பண்ணுறதுக்கு என்ன ஜெபம் பண்ணுறது, எப்படி ஜெபம் பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் நம்ம தவிக்கிறோம். அப்படி இருக்கிறபடியினால் ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியால் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவியின் சிந்தை என்னதென்று அறிவார். நம்மை ஆவியின் சிந்தையுடையவர்களாக மாற்றுகிறார். அதனால்தான் கஷ்டங்கள், போராட்டங்கள் எல்லாம் வந்தாலும் திகிலடையாமல் சமாதானத்தோடு இருக்கிறோம். ஆவியின் சிந்தை வந்து விடுகிறது. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார், ஒரு வழியை திறப்பார். இந்த தீர்க்க தரிசனம் நம் மூலமாகவே வருகிறது. இதுதான் கர்த்தர் எனக்கு செய்யப்போகும் காரியம் என்று சொல்லி தைரியமாக இருக்கிறோம். இந்த வாக்கியத்தை கர்த்தர் இன்று உங்களுக்கு தருகிறார். தைரியமாக இருங்கள். அடுத்த வசனம், அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். அருமையான வசனம். இன்றைக்கி நம்ம தியானிக்கும் ஒவ்வொரு வசனமே ஒரு நாள் தியானத்திற்கு உரியது. அவ்வளோ சத்தியம் ஒவ்வொரு வசனத்துலேயும் இருக்குது. இந்த வசனங்கள், இந்த ரோமர் 8 அருமையான சாப்டர். ஒவ்வொரு வசனத்திலும் வாழ்க்கைக்குரிய சகல பொக்கிஷங்களும் அடங்கி இருக்கிறது. இந்த வசனத்தை எத்தனை தடவை நம்ம சொல்கிறோம்? சகலமும் நன்மைக்கு எதுவாக எனக்கு நடக்கும் என்று அறிந்திருக்கிறேன். என்ன போராட்டம் வரட்டும், என்ன இழப்பு வரட்டும், என்றிருந்து என்னத்தை வேண்டுமென்றாலும் திருடி கொண்டு போகட்டும், என்ன அநியாயம் வேண்டுமென்றாலும் எனக்கு செய்யட்டும், நான் ஆண்டவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டிருக்கிறேன். அவரிடத்தில் அன்பு கூறுகிறேன். உலக பொருளுக்காக, உலக பதவிக்காக, உலக நேசத்திற்காக நான் ஒன்றையும் அன்பு கூர்ந்து வாழ்வதில்லை, ஒன்றின் மீதும் அன்பு வைப்பதில்லை. தேவனிடத்தில் அன்பு வைக்கிறேன். I love Jesus. I trust my daddy, my loving father. அவருடைய தீர்மானத்தின்படி நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். அவருக்காக தான் இந்த உலகத்தில் வாழ்கிறேன். அவருடைய சித்தத்தை நிறைவேற்ற நான் வாழ்கிறேன். எனக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கும். என் குடும்பத்துக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கும். என்னோடு ஊழியத்தில் இருக்கிறவர்கள், ஸ்தாபனத்தில் இருக்கிறவர்கள், வேலை ஸ்தலத்தில் இருக்கிறவர்கள் அத்தனை பேருக்கும் சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கும் என்று அறிந்திருக்கிறேன் என்று சொல்லும்படியாக ஆண்டவர் நமக்கு கிருபை செய்கிறார். தைரியமாக இருங்கள், தைரியமாக இருங்கள். அடுத்த வசனம், தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன் அறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார். ஆண்டவர் இயேசு நமக்கு ஒரு சகோதரன்.
மூத்த சகோதரர், மூத்த சகோதரர். அதான் இந்த வசனம் சொல்லுது. ஆண்டவர் அதற்கென்று உங்களை முன்னறிந்திருக்கிறார். அவருடைய சொந்த சகோதரனாக, சகோதரியாக உங்களை மாற்றுவதற்காக மாற்றி அவருடைய சாயலையே தருகிறார். சகோதரரும் சகோதரிகளும் ஒரே சாயலை உடையவர்களாக இருப்பார்கள். சில வேளையில் அப்பா சாயல், சில வேளை அம்மா சாயல் இருக்கும். அங்கே கூட 2 சாயல் இருக்கும். ஆனால் நமக்கோ எல்லாருக்கும் இயேசுவின் சாயல் தான். இயேசப்பா முகத்தை பார்த்தா அப்படியே இவர் முகம் மாதிரி இருக்குது, இவர் முகத்தை பார்த்தா அப்படியே இயேசுவின் முகம் போல இருக்கிறது என்று எல்லாரும் நம்மை குறித்து சொல்லும்படி ஆண்டவர் செய்வார். நம்மை அவருடைய சகோதரனாக வைத்திருக்கிறார். எவ்வளோ பெரிய கிருபை! 1 கொரிந்தியர் 15:20, கிறிஸ்துவோ மரித்தோரிலிருந்து எழுந்து நித்திரை அடைந்தவர்களில் முதற் பலனானார். ஃபர்ஸ்ட் பார்ன், அவர் தான் ஃபர்ஸ்ட். கொலோசியர் 1:18, அவரே சபையாகிய சரீரத்திற்கு தலையானவர், எல்லாவற்றிலும் முதல்வராய் இருக்கும்படி அவரே ஆதியும் மரித்தோரிலிருந்து எழுந்த முதற் பேருமானவர். ரோமர் 8:30, எவர்களை முன் குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கியும் இருக்கிறார், எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். முன் குறிக்கிறார், அழைக்கிறார், நீதிமான்களாக்குகிறார், மகிமைப்படுத்துகிறார். உலகத் தோற்றத்திற்கு முன்னதாகவே நீங்கள் இயேசுவின் பிள்ளைகள் என்று அவர் உங்களை முன்குறித்து விட்டார். பிறக்கு முன்பதாக, உலக தோற்றத்திற்கு முன்பதாக நீங்கள் இந்த நாட்டில் பிறக்க வேண்டும், இந்த நாளில் பிறக்க வேண்டும், இவர்களுக்கு பிறக்க வேண்டும் என்றெல்லாம் அவர் எழுதி வைத்திருக்கிறார். உங்கள் பூர்வீகத்தையே எழுதி வச்சிருக்கிறார். உங்கள் மேலே அவ்வளோ அன்பு ஆண்டவருக்கு. நீங்கள் அவ்வளோ விசேஷித்தவர்கள். முன் குறித்தபடி நீங்கள் பிறந்திருக்கிறீர்கள். பிறந்தவுடன் உங்களை அழைக்கிறார். இது ஏன் பிள்ளை, ஏன் பிள்ளை. பாவத்திலிருந்து அழைக்கிறார். சில பேரை உத்தமமாகவே வைத்து அழைக்கிறார். சில பேர் பாடுகளின் வழியாக அழைக்கிறார். சில பேரை உயர்ந்த ஸ்தானங்களில் ஏறி வரச் செய்து அதன் பிறகு அழைக்கிறார். அது மாதிரி விதவிதமாக அவர் நமக்கு வழியை உண்டு பண்ணி நம்மை அவருடைய பிள்ளையாக அழைக்கிறார். நாம் அவரை அறிந்து கொண்டு நாம் உமது பிள்ளை என்று ஒப்புக் கொடுக்க வைக்கிறார். ஆகவே இன்னும் உங்கள் குடும்பத்தில் உங்களுக்கு அருமையானவர்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இன்னும் மாறாமல் இருந்தால் மனம் கலங்காதிருங்க. அவர்களுக்கு ஒரு நேரம் இருக்கிறது. நிச்சயமாக அவர்களை அழைத்திருக்கிறார். குடும்பமாக உங்களை அழைத்திருக்கிறார். அழைத்தவர் உங்களை நீதிமான்களாக்குகிறார். பாடுகளின் வழியாக அநேக முறை கடந்து செல்ல வைத்து இச்சைகளை எல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு எனக்கு இயேசு போதும், இயேசு போதும், இயேசு போதும் என்று நாம் சொல்லும்படியாக, அவரை பற்றிக்கொள்ளும்படியாக நீதிமான்களாக்குகிறார். அதுக்கு தான் பாடுகள். அதன் பிறகு மகிமைப்படுத்துகிறார். அதுக்கப்புறம் தான் மகிமை. இந்த கிருபையெல்லாம் கர்த்தர் இன்று உங்களுக்கு தருவாராக. 2 தெசலோனிக்கேயர் 2:14, நீங்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையை அடையும் பொருட்டாக எங்கள் சுவிசேஷத்தினாலே அந்த ரட்சிப்புக்கு அவர் உங்களை அழைத்தார். அடுத்த வசனம் ரோமர் 8:31, இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாயிருப்பவன் யார்? ஆண்டவர் நம்முடைய பட்சத்தில் வந்துவிட்டார். அவருடைய தீர்மானத்தின்படி அழைத்திருக்கிறார். அவரில் அன்பு கூற வைத்திருக்கிறார். அவரை நமக்கு சகோதரராக கொடுத்திருக்கிறார். அவருடைய சாயலை கொடுத்திருக்கிறார். இன்னும் அவருடைய சித்தத்தை அறிந்து ஜெபம் பண்ண வைக்கிறார். இதையெல்லாம் நாம் இப்பொழுது தியானித்தோம். அப்படி நடக்கும் பொழுது நமக்கு இந்த உலகத்திலே நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? விரோதமாய் இருப்பவள் யார்? தேவன் நமது பட்சத்தில் இருக்கிறார். தைரியமாக இருங்கள், தைரியமாக இருங்கள். எசேக்கியேல் 36:9, இதோ நான் உங்கள் பட்சத்திலிருந்து உங்களை கண்ணோக்குவேன், நீங்கள் பண்படுத்தப்பட்டு விதைக்கப்படுவீர்கள். சங்கீதம் 124:1-3 வரைக்கும் அருமையான வாக்குத்தத்தம். மனுஷர் நமக்கு விரோதமாய் எழும்பும்போது கர்த்தர் நமது பக்கத்தில் இராவிட்டால், கர்த்தர் தாமே நமது பக்கத்தில் இராவிட்டால், அவர்கள் கோபம் நம்மேல் எரிகையில் நம்மை உயிரோடு விழுங்கியிருப்பார்கள். அந்த முழு சங்கீதத்தையும் நீங்கள் படிக்கும்போது நம்மை அவர்கள் இறையாக, அவர்களுக்கு இறையாக அவர்கள் எடுத்து சாப்பிட்டு அப்படியே பல்ல கடிச்சு நம்மை கிழிக்க முயற்சி செய்யும் பொழுது, ஆயத்தமாகும் பொழுது அவர் அந்த வாயை, அந்த பொல்லாதவர்களின் வாயை அப்படியே நிறுத்துகிறாராம். அவர்களுக்கு இறையாக ஆண்டவர் நம்மை விடுவதே இல்லை, விடுவதே இல்லை. அவருடைய சகாயத்தை அனுப்புகிறார்.
அவருடைய சகாயத்தை அனுப்பி நம்மை பராமரித்து காப்பாற்றுகிறார். அவர்களுக்கு முன்பாக நம்மை கனம் பண்ணுகிறார், சமாதானத்தை தருகிறார். 124ஆம் சங்கீதம் அருமையான சங்கீதம். நாங்கள் எல்லா விதத்திலும் துக்கத்தின் வழியாக, பாடுகளின் வழியாக கடந்து செல்லும் பொழுது இந்த சங்கீதத்தை கர்த்தர் எங்களுக்கு கொடுத்தார். ஆண்டவர் சொன்னார், நான் உங்கள் பட்சத்தில் இருக்கிறேன். அவங்க உங்களை உயிரோடு விளங்க முடியாது. ஏனென்றால் நீங்கள் எனக்குள் இருக்கிறீர்கள், நான் உங்களுக்குள் இருக்கிறேன். என்னை ஒருவரும் விளங்க முடியாது. தைரியமாயிருங்கள் என்று ஆண்டவர் சொன்னார். உங்களுக்கும் அதே சொல்லுகிறார், தைரியமாக இருங்கள். இயேசுவுக்கு நன்றி சொல்லுங்கள், நீர் பெரியவர். பிசாசின் மக்கள், பொறாமை பிடித்தவர்கள், கோபமுடையவர்கள் ஒருவரும் என்னை விழுங்க முடியாது, எங்களை விழுங்க முடியாது. நீர் எங்களுக்குள் பெரியவராக இருக்கிறீர், உமக்கு ஸ்தோத்திர சுவாமி என்று சொல்லுங்கள். ரோமர் 8:32 தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நாம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்புக் கொடுத்தவர் அவரோடே கூட நமக்கு எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? நாளை தொடர்ந்து இதை தியானிப்போம். இந்த நாளுக்கென்று நாம் ஆண்டவருடைய கரங்களில் நம் வாழ்க்கையை ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். இயேசப்பா, எங்களுக்கு எவ்வளோ அழகாக உம்மை வெளிப்படுத்தி இருக்கிறீரப்பா. எங்களோடு நீர் தங்கியிரும். இந்த நாளிலும் சகலமும் நன்மைக்கு எதுவாக மது பிள்ளைகளுக்கு நடக்கட்டும் சாமி, நடக்கட்டும். குறைவில்லாமல் காப்பாற்றும். இந்த நாளை ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில். ஆமென். God bless you. நாளானது அதை விளங்க பண்ணும், எத்தன்மை என்பதை வெளிப்படுத்தும். நாளானது அதை விளங்க பண்ணும், எத்தன்மை என்பதை வெளிப்படுத்தும். நான் செய்வதெல்லாம் மண்ணென்று நகைத்தோரை அந்நாளில் பொன்னென்று கேட்க செய்வீர். நான் செய்வதெல்லாம் மண்ணென்று நகைத்தோரை அந்நாளில் பொன்னென்று கேட்க செய்வீர். உமக்காக யாவையும் சகிப்பேன், நீரீந்தும் பலன் கொண்டு துதிப்பேன். உமக்காக யாவையும் சகிப்பேன், நீரீந்தும் பலன் கொண்டு துதிப்பேன். வந்தவருண்டு, என்னை விட்டு போனோரும் உண்டு. என்னோடு வந்தவருண்டு, நடுவோரல்ல பாய்ச்சுவோரல்ல, நடுவோரல்ல பாய்ச்சுவோரல்ல, விளைச்சலையும் மாலை கண்டே. நான் செய்வதெல்லாம் மண்ணென்று நகைத்தோரை அந்நாளில் பொன்னென்று கேட்க செய்வீர். நான் செய்வதெல்லாம் மண்ணென்று நகைத்தோரை அந்நாளில் பொன்னென்று கேட்க செய்வீர். உமக்காக யாவையும் சகிப்பேன், நீரீந்தும் பலன் கொண்டு துதிப்பேன். உமக்காக யாவையும் சகிப்பேன், நீரீந்தும் பலன் கொண்டு துதிப்பேன்.
சார்ந்தவர் உண்டு, செல்வத்தை நம்புவோருண்டு. செல்வாக்கை சார்ந்தவர் உண்டு, பலத்தால் அல்ல, பராக்கிரமம் அல்ல, பலத்தால் அல்ல, பராக்கிரமம் அல்ல, ஆவியால் ஜெயமதை அடைந்தேன். நான் செய்வதெல்லாம் மண்ணென்று நகைத்தோரை அந்நாளில் பொன்னென்று கேட்க செய்வீர். நான் செய்வதெல்லாம் மண்ணென்று நகைத்தோரை அந்நாளில் பொன்னென்று கேட்க செய்வீர். உமக்காக யாவையும் சகிப்பேன், நீரீந்தும் பலன் கொண்டு துதிப்பேன். உமக்காக யாவையும் சகிப்பேன், நீரீந்தும் பலன் கொண்டு துதிப்பேன். தரிசனம் தந்தவர் நீரே, ஒத்தாசை தருபவர் நீரே. தரிசனம் தந்தவர் நீரே, நான் காணும் காணாம் வெகு தூரமானாலும், நான் காணும் காணாம் வெகு தூரமானாலும் நிச்சயம் கொண்டு செல்வீரே. நான் செய்வதெல்லாம் மண்ணென்று நகைத்தோரை அந்நாளில் பொன்னென்று கேட்க செய்வீர். நான் செய்வதெல்லாம் மண்ணென்று நகைத்தோரை அந்நாளில் பொன்னென்று கேட்க செய்வீர். என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவனுக்கென்று நீங்கள் செய்யும் இறை சேவையை சிலர் மண்ணென்று சொல்லி உங்களை எள்ளி நகையாடக்கூடும். ஆனாலும் மனம் கலங்காதிருங்கள். நாளொன்று வரும், தேவாதி தேவன் ஆயிரக்கணக்கான தேவதூதர்கள் சூழ்ந்து நிற்க உங்களை அவர் அள்ளி அணைத்து நீ என் பொன் என்று சொல்லி உங்களை கனம் பண்ணுவார். தொடர்ந்து சோர்ந்து போகாமல் அவருக்கு சேவை செய்யுங்கள். இவ்வுலகிற்கு இயேசுவை அள்ளி வழங்குங்கள். ஆமென். கவலைகள் தீர்ப்பார், கண்ணீர் துடைப்பார், கடைசி மட்டும் கைவிடாதிருப்பார். பாவ மன்னிப்பளிப்பார், பாக்கியம் கொடுப்பார், பரம பதவியினுள் என்றனை எடுப்பார். என் மீட்பர் உயிரோ திருக்கையிலே என்ன குறை உண்டு நீ சொல் மனமே, சொல் மனமே. அருமை சகோதரி ரேச்சல் சாட்சியை நாம் கேட்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் பேர் ரேச்சல். இது என்னோட அம்மா, இது என்னோட 2 தம்பிங்க. நாங்கள் ரட்சிக்கப்பட்ட புதுசில் நல்லா இருந்தோம். அதுக்கப்புறமா நாங்கள் வறுமையின் பிடியில் இருந்தோம். அடுத்த வேலைக்கு என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி சந்தோஷம் கிடையாது, சமாதானமும் கிடையாது. என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? தொழில் பண்ணிட்டு இருந்தீங்க. என்ன தொழில்? ஒர்க் ஷாப்பில் வேலை இருக்காது, சும்மாவே இருப்போம். கஸ்டமர்ஸ் யாரும் வரவே இல்லை. எங்கள் வீட்டில் சுத்தமாக வருமானங்கிறதே கிடையாது. நான் ரட்சிக்கே படலை.
பாவத்துக்குள்ளே தான் இருந்தேன். அப்படிங்கும்போது திடீர்னாப்புல என்னென்னா இதயம் வந்து படபடப்பு வந்துச்சு. எங்கள் அம்மாட்ட சொன்னேன். அம்மா வந்து சொன்னாங்க, நீ பண்ணுற பாவம் தான்யா, பாவத்தெல்லாம் அறிக்கை பண்ணு அப்படின்னாங்க. நான் வந்து கேட்கவே இல்லை. எனக்கு நீங்கள் ஆஸ்பத்திரிக்கு தான் நீங்கள் என்ன கூட்டிகிட்டு போகணும், கரெக்டாக நான் ஆஸ்பத்திரி தான் போவேன் அப்படின்னேன். அப்படி இருந்து எங்கள் அம்மா, இல்லை நான் ஆஸ்பத்திரிக்கு ஒன்றை கூட்டிகிட்டு போவே மாட்டேன், ஜெபம் பண்ணுனாங்க. அதான் ஏசாமியை நோக்கி பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த பாவத்திலேருந்து விடுதலை வரணும். எப்படிப்பட்ட ஒரு அருமையான தாய் ஆண்டவர் கொடுத்துருக்கிறார் பாருங்க. பிள்ளை துடிக்கிறாரு. ஆனால் அவங்க தீர்க்க தரிசனமாக சொல்கிறாங்க, நீ பாவத்திலேருந்து விடுதலையானால் மெய்யாகவே விடுதலை ஆவாய். எப்படி அருமையான விசுவாசத்தை ஒரு தாய்க்கு, இந்த தாய்க்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். பெரிய காரியம். அந்த நம்பிக்கை, ஏசப்பா விடுதலை ஆக்குவார், நீ ஏசப்பாட்ட வா என்ற உணர்வு அவர்களுக்கு. அதை ஆண்டவர் நிறைவேற்றினாரா? பிசாசின் தொந்தரவும் இருந்ததா? ஆமாம். எப்படிம்மா? இந்த வியாதினால ரொம்ப கஷ்டப்பட்டான். எங்களுக்கு என்ன செய்யனே தெரியல. என்ன வியாதி இருந்தது? இதய படபடப்பு, பயம். அதாவது வீட்டை விட்டு வெளியில போனா நம்ம செத்துருவோமோ, வண்டி ஓட்டினா செத்துருவோமோ, ஒரு கூட்டமுள்ள ஜனம் அதை பார்த்தா நம்ம செத்துருவோமோ அப்படிங்கிற பயம் என்ன வந்து அதிகமாக வந்து வாட்டுச்சு. என்னாச்சு? எப்படி அதெல்லாம் வெளியே வந்தது? நாங்கள் வந்து இந்த ஜெபகோபுரத்துக்கு போக ஆரம்பித்தோம். அதுக்கு எப்படி உங்களுக்கு ஜெபகோபுரம்லாம் தெரியும்? பக்கத்து வீட்டில் ஒரு அக்கா சொன்னாங்க. அவங்க மூலமாக தான் நாங்கள் போனோம். இந்த தூத்துக்குடி ஜெபகோபுரத்துக்கு போனோம். அங்கே போன பிறமா நாங்கள் என்ன பாவத்தில் இருக்கிறோம், அந்த இதெல்லாம் இந்த செய்தியின் மூலமாக ஆண்டவர் எங்களோட பேச ஆரம்பித்தாங்க. ஒவ்வொரு நாளும் இந்த செய்தியின் மூலமாக நாங்கள் வந்து கீழ்ப்படிய ஆரம்பித்தோம். கீழ்ப்படிஞ்ச பிறகு எங்களுக்கு வந்து தொழில் ஆசீர்வாதம் வந்துச்சு. இந்த சமாதான சந்தோஷம் முதல்ல எங்களுக்கு கிடைச்சு. குடும்பமா போனீங்களா? முதல்ல நாங்கள் 2 பேர் தான் போனோம். அதுக்கு பிறமா தான் இவங்க 2 பேரும் வந்தாங்க. அப்போ அங்கே போனப்போ என்னாச்சு உங்களுக்கு? அதாவது அங்கே வந்து போகும்போது எல்லாரும் ஆவியில் நிறைஞ்சு பிரமாதமாக ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நான் போய் எல்லாரையும் சுற்றி பார்த்துட்டு தான் இருக்கேன். எனக்கு ஜெபமே வரல. எங்கள் அம்மா சொல்லுவாங்க, ஐயா ஜெபம் வரலன்னா உனக்கு ஜெபம் பண்ண தெரில, சோத்திரம் மட்டும் நீ வந்து சொல்லும்பா. நான் என் பாட்டு கண்ணை மட்டும் சோத்திரம் சொல்லிட்டே இருந்தேன். ஜெபம் முடிஞ்சிச்சு. கடைசியாக அங்கே ஒரு பிரதர் வந்து உண்டு. அவங்ககிட்ட போய் நான் ஜெபம் பண்ணணும்னு சொல்லி போனேன். அவங்க என் தலையில் கை வச்சாங்க. எனக்குள்ள வந்து ஒரு பிசாசு வந்து போயிடுச்சு. பிறகு நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டேன். அடுத்த வாரம் சனிக்கிழமை 6 மணிக்கு அங்கே வந்து ஜெபம் எப்போவுமே வாரம் உண்டு. நான் கரெக்டாக போயிடுவோம். அந்த டைம் நான் வந்து போகும்போது ஒரு பிரதர் வந்து பாடல் ஆராதனை பண்ணுவாங்க. அவங்க பேர் எனக்கு சரியாக தெரியாது. அந்த பிரதர் பண்ணும்போது நான் போய் நிற்கிறேன். நின்று கரெக்டாக ஒரு 2 நிமிஷம் தான் இருக்கும். நின்று இப்படி நிற்கிறேன். கண்ணு மூடி இருக்கு. ஆனாலும் பரிசுத்த ஆவியானவரை நேரில் பார்த்தேன். ஆவியானவர் நேரில் எனக்குள்ளே உள்ளே வந்தார். அதாவது அது பரிசுத்த ஆவியானவர் தானே எனக்கு தெரியாது. என்ன நான் வந்து ரட்சிக்கவே படலை. அது யார் எதுவுமே எனக்கு தெரியாது. எங்கள் அம்மாட்ட சொன்னேன், அம்மா எனக்குள்ளே ஒருத்தர் வந்தார் அப்படின்னு சொன்னால் எங்கள் அம்மா சொன்னாங்க, அது வந்து பரிசுத்த ஆவியானவர் அப்படின்னாங்க. சரி அப்படிங்கும்போது அப்படி இருந்துட்டேன். அப்புறம் நான் நேராக என் ஒர்க் ஷாப்புக்கு போனேன். போகும்போது ஒரு இச்சையான ஸ்திரீ, அதாவது ஒரு பிசாசு, இச்சையான பிசாசு என் கண்ணெல்லாம் நேரில் பார்த்தேன். கதை ஒர்க் ஷாப் போனப்போ ஒர்க் ஷாப்பில் அந்த பிசாசு வந்து என் கிட்ட நிற்குதான். நான் எனக்குள்ள அது வர முடியல. எங்கள் அம்மாட்ட கேட்குறேன், அம்மா இந்த மாதிரி பிசாசு நான் பார்த்தேன், அந்த பிசாசு எனக்குள்ளே வர முடியலன்னு அம்மா சொன்னாங்க, உனக்குள்ளே அக்னி அபிஷேகம் ஊற்றப்பட்டிருக்குதுயா அப்படின்னாங்க. எங்கள் வீட்டில் வந்து ஜெப ரூம் உண்டு. நான் பயம் ரொம்ப ஆயிடுச்சு அப்படின்னா ஜெப ரூம் விட்டு வெளியில் வரைய மாட்டேன். ஜெப ரூம்லேயே படுத்தேன். விடிய காலமே 5 மணிக்கு கரெக்டாக ஆண்டவர் என்னோடு பேசினார். ரோமர் 14:7 அந்த வசனத்தின் மூலமாக ஆண்டவர் என்னோட தெளிவாய் பேசினார். முழுமையாக என்னை ஆண்டவருக்கு என்று ஒப்பு கொடுத்தேன். Praise the Lord. கரங்களை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போமா. அப்புறம் என்னாச்சு? வணிக ஆசீர்வாத திட்டம். அதாவது முதல்ல எங்கள் அம்மா வந்து அங்கே இதுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டதுக்கு காரணம் என்னன்னா, ஒரு மோட்டார், எனக்கு தொழிலுக்கு சம்மந்தப்பட்ட ஒரு மோட்டரோட விலை வந்து 38,000 ரூபாய். நான் வந்து அதுக்கு முன்னாடி அதுக்குள்ளே நாங்கள் வந்து போகவே இல்லை. நான் வந்து ஜெபம் பண்ணுவோம் அப்பமும். ஆனாலும் அதுக்குண்டான பைசா வந்து சந்திக்கவே படலை. சரி பைசா சந்திக்கப்படல அப்படின்னு சொல்லி ஒரு சோர்வாகவே இருப்பேன். அந்த அக்கா சொன்னாங்களே, அந்த அக்கா மூலமாக போகும்போது வந்து அதுக்குண்டான பைசா சந்திக்கப்பட்டு அந்த பொருள் வாங்குறதுக்கு எனக்கு வந்து உதவி பண்ணாங்க. அப்புறம் தான் வணிக ஆசீர்வாத திட்டம் அங்கே ஒன்று இருக்குது அந்த பிரதர் சொன்னாங்க. அங்கே அந்த பிரதர் மூலமாக போய் அந்த அது ஃபார்ம் எல்லாம் ஃபில்அப் பண்ணோம். முதல்ல நாங்கள் கட்டின பைசா வந்து 250 ரூபாய் மாதம். அதுக்கப்புறம் 500 ரூபாய், அதுக்கப்புறம் 750 ரூபாய், அதுக்கப்புறம் 1000 ரூபாய், அதுக்கப்புறம் 1500 ரூபாய். அப்புறம் அம்மா சொன்னாங்க, ஐயா ஒரு நாள்
பைசா வேலைக்கு உண்டான ஒரு நாள் ஆண்டவருக்கென்று வேலை பார்த்து அந்த பைசா கட்டணும், ஆசீர்வாதம் முழுமையாக உண்டு அப்படின்னு சொன்னாங்க. சரிம்மா, அம்மா சொல்கிறாங்க, ஆண்டவர் சொல்கிறாங்க, சரி கட்டுறோம். இப்போ ஆண்டவர் வந்து முழுமையாக ஆசீர்வாதமாக வச்சுருக்காங்க, சந்தோஷமாக இருக்கணும். இவ்வளோ காணிக்கை கொடுக்கறதுன்னா உங்கள் வியாபாரத்தை ஆண்டவர் ஆசீர்வச்சிருக்கு. முழுமையான ஆசீர்வாதம் அது வந்து மறுக்கவே முடியாது. இப்போ வந்து வேலை என்னால் செய்ய முடியல, அந்த அளவுக்கு எனக்கு வந்து வேலைகள் வந்து வந்துட்டு இருக்குது. ஆனாலும் என்னுடைய பலன் இயேசு கிறிஸ்து மட்டுமே. Praise the Lord, what a joy. சகோதரி ரேச்சல் தான் டெஸ்டிமனி கொடுக்கணும்னு வந்தாங்க. இப்போ அவங்க சகோதரர் கொடுத்த சாட்சியை நம்ம கேட்டோம். என்றைக்கு முழுமையாக அவருடைய வாழ்க்கையை ஆண்டவரிடம் ஒப்பு கொடுத்தாரோ அன்றைக்கு சாத்தானை அவர் காலின் கீழ் இயேசு நசுக்கினார். அன்றிலிருந்து பாருங்கள், வேலை பார்க்க முடிகிறது. இந்த பிசாசு தோன்றி தோன்றி பயத்தை உண்டு பண்ணினான், பலவீனத்தை உண்டு பண்ணினான். ஆனால் அவருடைய கண்களோ இயேசுவின் மீது திரும்பியது. இன்று பாருங்கள், ஆவியிலும் சந்தோஷம், ஒரு விடுதலை, உலக வாழ்க்கையிலும் செழிப்பு, முழு விடுதலை. இந்த விடுதலை தான் உங்கள் ஒவ்வொருவருக்கும் இயேசு கொடுக்க போகிறார். இன்னைக்கு நிறைய பேர் இந்த பிசாசு கட்டி வச்சிருக்கிறான். கண்ணு முன்னால் பிசாசு தான் வருகிறதா, பயம்தான் வருகிறதா? பாருங்கள், இந்த குடும்பத்துக்கு உங்கள் ஊரில் இருக்கும் இவர்களுக்கு ஆண்டவர் எப்படி விடுதலையை கொடுத்திருக்கிறார். உங்களையும் விடுதலையாக்குவார். இனி நீங்கள் எகிப்தின் சேனையை பார்ப்பதில்லை, பிசாசுகளை பார்ப்பதில்லை, இயேசுவையே பார்க்க போகிறீர்கள். உங்கள் இருதயத்தையும் இயேசுவுக்கு திறவுங்கள். அவள் சாட்சியை கேட்டீர்கள். இன்று இரவு இயேசு உங்களை விடுதலையாக்க போகிறார். எத்தனை பேர் அதை நம்புகிறீர்கள்? கரங்களை உயர்த்தி இயேசுவே என்று சத்தமாக சொல்லுவோமா? இயேசுவே. ஹல்லேலூயா. இந்த நேரத்தில் கரங்களை உயர்த்தி, இயேசப்பா, நான் வேறு யாரையும் ஒன்றையும் பார்க்க போவதில்லை, பயத்தை பார்க்க போவதில்லை, அலைகளை பார்க்க போவதில்லை. பயத்தின் ஆவி அல்ல, நீர் பலமுள்ள ஆவியை கொடுக்கிறீர், அன்புள்ள ஆவியை கொடுக்கிறீர். அப்பா, இப்பொழுது என்னை நிரப்பும் என்று சொல்லுவோமா? அவருடைய ஜீவன் உங்கள் மீது இப்பொழுது இறங்கி கொண்டிருக்கிறது. இவர்கள் மீது இறங்கின அதே ஆவியானவர் உங்கள் மீதும் இப்பொழுது இறங்கி கொண்டிருக்கிறார். எஸ் லார்ட். மகனை நிரப்பின அதே ஆவியானவர், அவர் கண்களை பக்கமாக திருப்பின அதே ஆவியானவர் இவர்கள் ஒவ்வொருவர் மீதும் இறங்கும். அப்பா, ஏசப்பா, இறங்கும். நான் உன்னை திக்கற்றவளாக விடேன் என்று சொன்ன தெய்வமே, இவர்களை நிரப்பும். ஏசப்பா, கண்களை உம்மீது திருப்பும். இந்த பயத்தையும் பலவீனத்தையும் வறுமையையும் கொண்டு வரும் பிசாசுகளை இவர்களை விட்டு இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது துரத்துகிறேன். பொல்லாத அந்தகார சக்திகளை நீங்கள் அனைவரும் வெளியே போ என்று உனக்கு நான் கட்டளையிடுகிறேன். ஒவ்வொருவரையும் விட்டு நீ வெளியே போ, பேசாமல் போ. இந்த குடும்பத்தை விட்டு வெளியே போனபடியே நீ ஒவ்வொருவரையும் விட்டு வெளியே போ என்று உனக்கு நான் கட்டளையிடுகிறேன். மது ஜீவன் இறங்குவதாக. எல்லாரும் வாயை திறந்து ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்கள். இயேசுவே, உள்ளே வருகிறீர், என் கண்களையும் பக்கமாக திருப்புகிறீர், என்னை கட்டி வைத்திருக்கும் பிசாசுகளை எல்லாம் துரத்துகிறீர். என் வீட்டில் அமைதல் வருகிறது, வேலையில் அமைதல் வருகிறது, படிப்பில் அமைதல் வருகிறது. உமக்கு நன்றி என்று வாயார ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். இப்பொழுது விடுதலை இறங்குகிறது. சத்தியபாமா, உங்கள் மீது பரிசுத்த ஆவியானவர் இறங்கி உங்களை விடுதலையாக்குகிறார். ஒவ்வொரு வறுமையின் கட்டுகளும் ஒவ்வொருவரையும் விட்டு இப்பொழுது வெளியே வருகிறது. வாயை திறந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். உங்கள் கண்கள் அவர் மீது திரும்புகிறது. மனுஷர் மீது அல்ல, குறை கூறுபவர்கள் மீது அல்ல, பிசாசு மீது அல்ல, அலை மீது அல்ல, வறுமை மீது அல்ல, இழப்பு மீது அல்ல, இயேசுவின் மீது திரும்புகிறது. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். வாயார நன்றி சொல்லுங்கள். வாயை திறந்து, இருதயத்தை திறந்து நன்றி சொல்லுங்கள். உங்களுக்கு ஒரு நம்பிக்கையை கர்த்தர் கொடுக்கிறார். இனி நீ திக்கற்றவன் அல்ல, இனி அமிழ்ந்து போக மாட்டாய். நான் உன்னை உயிர்ப்பிக்கிறேன், நான் உன்னை காப்பாற்றுகிறேன், நானே உன் படகில் வருகிறேன் என்று சொல்லி இயேசு வருகிறார். நன்றி சொல்லுங்கள். பாவ பழக்கங்களை தூக்கி எறியுங்கள். இப்பொழுது எறியுங்கள். பிரதரை நிரப்பின அதே அபிஷேகத்தின் ஆவி, ஆவியானவருடைய வல்லமை உங்கள் மீது இறங்குகிறது. அவரை ஸ்தோத்திரியுங்கள். மக்கு நன்றி இயேசுப்பா. ஒவ்வொரு வரையும் இப்பொழுது விடுதலை செய்வதற்காக நன்றி.
நன்றி இயேசுப்பா. இனி இவர்களை வாழ வைக்க போவதற்காக நன்றி இயேசுப்பா. கோடா கொடி நன்றி. இவர்களும் உமது ராஜ்யத்தை கட்ட இதே போல காணிக்கை கொடுத்து இன்னும் லட்சக்கணக்கான மக்களுடைய கண்ணீரை துடைக்கிறவர்களாக மாறட்டும் இயேசுப்பா, மாறட்டும் இயேசுப்பா. கடனை கட்டுவதை நிறுத்திவிட்டு ஆசீர்வாத பெருக்கினால் காணிக்கையை பெருகச் செய்யும்படியாக அவர்களுக்கு ஆசீர்வாதம் இறங்கட்டும் சுவாமி. அந்த கிருபையை தருவதற்காக நன்றி 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 இயேசுப்பா. அதை விசுவாசிக்கிறவர்கள் ஆண்டவருக்கு நன்றி என்று சொல்லுவீர்களா? எனக்கும் இதை செய்ய போகிறீர், உமக்கு நன்றி என்று சொல்லுவீர்களா? ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. அவருடைய மகிமை இறங்குகிறது இயேசுப்பா. இந்த குடும்பத்தை ஆசீர்வதியும் 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 ஆசீர்வதியும். ஒவ்வொருவரும் பலனை அனுபவிக்கட்டும், ஆசீர்வாதத்தோடு இருக்கட்டும் சுவாமி. இயேசுவின் நாமத்தில் கெஞ்சுகிறோம், ஆமென். God bless you abundantly. இயேசுப்பா, ரேச்சலை ஆசீர்வதியும், பாக்கியமான எதிர்காலத்தை உமது மகளுக்கு தாரும். அம்மாவுடைய விசுவாசம் பெரியது. 3 பிள்ளைகளும் செழிப்பதை அவர்கள் காணட்டும், உயர்ந்திருக்கட்டும் சுவாமி. இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு உமது பிள்ளைகளை பெருகச் செய்யும் சுவாமி. உம்மை கனம் பண்ணினவர்கள் வாழ்ந்திருக்கட்டும், இயேசுவின் நாமத்தில் ஆமென். இயேசு அழைக்கிறார் ஜெபகோபுரம். இங்கு கண்ணீரில் தவிக்கும் உங்களுக்காக 24 மணி நேரமும் பிரார்த்தனை ஏறெடுக்க டாக்டர் பால் தினகரன் அவர்களால் பயிற்றுவிக்கப்பட்ட ஜெபகோபுர ஜெப வீரர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். உங்களுக்கு அருகாமையில் இருக்கும் இயேசு அழைக்கிறார் ஜெபகோபுரங்களுக்கு காலை 8 மணி முதல் இரவு 8 மணி வரை நேரடியாக வந்து உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எழுதி கொடுத்து ஜெபத்தை பெற்றுக்கொள்ளலாம். மேலும் இங்கு டாக்டர் பால் தினகரன் மற்றும் குடும்பத்தினரால் ஜெபித்து வழங்கப்படும் ஜெப எண்ணெயையும் பெற்றுச் செல்லலாம். இலவசமாக வழங்கப்படும் இந்த ஜெப எண்ணெயை உங்கள் உடலில் பிரச்சனையுள்ள பாகங்களில் பூசி ஜெபிக்கும் போது தேவாதி தேவன் உங்களுக்கு சுகத்தை கட்டளையிடுவார். மேலும் இதே போன்று துயரில் சிக்கித் தவிக்கும் மக்களின் கண்ணீர் துடைக்கப்பட இயேசு அழைக்கிறார் ஊழியத்தின் பல்வேறு சேவை திட்டங்களில் உங்களையும் உங்கள் குடும்பத்தினரையும் இணைத்திடுங்கள். இன்றே இயேசு அழைக்கிறார் ஊழியத்தின் பல்வேறு சேவை திட்டங்களில் பங்காளர்களாக உங்களை இணைத்து கோடான கோடி மக்கள் இருக்கும் இடத்திலிருந்தே தேவனின் ஆசீர்வாதங்களையும் அற்புதங்களையும் பெற்றுக்கொள்ள காரணமாகிடுங்கள். மேலும் கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு மற்றும் நெட் பேங்கிங் உதவியோடு உங்கள் நன்கொடைகளை பாதுகாப்பான முறையில் அனுப்பிட www.jesuscalls.org என்ற நமது இணையதளத்தில் வசதிகள் செய்யப்பட்டுள்ளன. இது இயேசு அழைக்கிறார் ஊழியம், உங்களால் உங்களுக்காக இயங்கி வரும் தேவனின் ஊழியம். என் பேர் அங்காத்தாங்க. நான் எம்ஜிஆர் நாட்டுக்கு கோயம்புத்தூர் மாவட்டத்தில். ஆனால் எனக்கு 3 பசங்க இருக்குது. அப்பா என் கணவர் இருக்கிறாரு. என் பேர் கருப்புசாமிங்க. கோயம்புத்தூர் மாவட்டங்க எம்ஜிஆர் நகரில் இருக்கிறாங்க. பெரிய பையன் பெட்ரோல் பங்கில் கேஷியராக இருந்தாங்க. என்னோடய பேர் பாலசுப்ரமணியங்க. நான் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் எம்ஜிஆர் நகரத்தில் நான் இருக்கிறேன். படிக்க வைக்க முடியாத சூழ்நிலையில் நான் வேலைக்கு போயிருந்தேன். இப்போ எங்கள் தம்பியை 10th அப்புறம் கூட ITI படிக்க வச்சேன். அப்புறம் இப்போ ட்ரிபிள் படிக்க வைக்கணும், டிப்ளமா ட்ரிபிள் கூட படிச்சுட்டு கூட முடிஞ்சதில்லை. ஆனால் நல்ல ஒரு வசதியெல்லாம் வந்துச்சு. பெட்ரோல் பங்க் வேலைக்கு போயிட்டுங்க, நைட்டு வேலை செஞ்சுட்டு கோயிலுக்கு போயிருக்கிறாங்க. விடியால் என்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லிவிட்டு நான் போயிட்டு வந்துடணுமா அப்படின்னு. அப்புறம் நான் பின்னாடி உட்காந்துட்டு போகும்போது மரம் வெட்டிகிட்டு இருந்தோம். நம்ம ரோட்டில் மரம் வெட்டிகிட்டு இருக்கிறது எங்களுக்கு சுத்தமாக தெரியாது. விழுந்துருன்னு ஒரு சத்தம் தான் கேட்டுச்சுங்க. மரம் வெட்டிகிட்டு இருக்கிறா விழுகுது அப்படின்னு ஒரு சத்தம் கேட்டுச்சுங்க. அந்த சத்தம் கேட்கும்போது தான் நான் பின்னாடி உட்காந்துருந்தேன். நான் குமிஞ்சது மட்டும்தான் தெரியும். ஆனால் என்ன நடந்துச்சுன்னு அதுக்கப்புறம் ஒன்றுமே எனக்கு தெரியாது. நல்லா இந்த துத்தோட சோடுங்க வெட்டி முடிஞ்சதுமே இவன் குமிஞ்சது நல்லா பையனாக கழுத்தடி விழுந்துருச்சுங்க. ஒரே செகண்டு போயிருந்தாங்கன்னா அது கீழே விழுந்துருக்குங்க. இதுக்கு ஓட்டிகிட்டு போனவனுக்கு எதுவும் இல்லைங்க. சும்மா இந்த சிவர் தான் பார்த்தா கையில் தான் காயுங்க. அப்போ அவங்க அங்கே ஏதோ கூட போன பசங்க அப்படியே எல்லாம் அதையும் பிடிச்சி அங்கேயும் இங்கேயும் பார்த்து கொண்டு வந்து கோயம்புத்தூருக்கு சேர்த்திட்டாங்க. வண்டி கொண்டாங்கலிங்க, ஒரு கண்ணாடி மட்டும் தான் வந்தது தம்பியோட வண்டி. அப்புறம் அதை எடுத்துகிட்டே வந்து அப்புறம் கூட்டிகிட்டு போனோம். நாங்கள் என்னடா பையன் நல்லா இருக்கும்போது, இந்த வண்டி நல்லா இருக்கும்போது பையனுக்கு எப்படியா இருக்குது அப்படின்னு நாங்கள் போய் பார்க்கும்போது பையனுக்கு எந்த இதுவுமே இல்லை. அப்படியே உசு போன மாதிரிட்டு இருக்குதுன்னு வருங்க. முடிஞ்சதுன்னு தான் நினச்சிட்டுங்க. ஆனால் பையன் முடிஞ்சது இன்னும் நம்மளுக்கு இல்லை அப்படிங்கிறது. மனநிலை எப்படி இருக்குங்க, அது நம்ம இழந்துட்டு நம்ம பெரிய வேலை இழந்துட்டு அப்படி இருக்கு. ஒரு 22 நாள்
நான் மயக்கத்தில் கோமா ஸ்டேஜில் இருந்திருக்கேன். அப்புறம் ஆப்ரேஷன் பண்ணிட்டுங்க. அப்புறம் வேறு வார்டுக்கு 95 கொடுத்தாங்க. அங்கே கொண்டு போய் எப்படின்னா வாட்டர் பெட்டு கொடுக்காம சும்மா படுக்க வச்சுட்டாங்க. ஆப்ரேஷன் தேட்டருக்கு வந்து முடிஞ்ச கடைசியில் வேணால் இவனுக்கு யாவது சக்தி வந்துடுச்சுங்க. நல்லா ஆயிடுச்சுன்னு நான் நினைக்கும் போது ஆனால் நல்லா ஆகலைங்க. கையும் காலும் உணர்வு இல்லாமல் போயிருந்துச்சுங்க. அப்போ எனக்கு ரொம்ப மனசுக்கு ரொம்ப என்னன்னா ஒரு கஷ்டமாக தான் இருந்ததுங்க. சரி நாங்கள் எங்கள் வீட்டுக்கே போயிடுறோம், 2 குழந்தைகளும் சாப்பாடு இல்லாமல் அங்கேயும் இங்கேயும் அலமோதிட்டு இருக்கிறாங்க பசங்க அப்படின்ட்டு இங்கே வந்தாங்க. ரொம்ப மனசுக்குள்ளே ரொம்ப வேதனை, எப்படின்னா சொல்ல முடியாதுங்க. அது ஏன்னா ரொம்ப கஷ்டம், கொஞ்சம் அழுகையாக தான் இருந்துச்சுங்க. ஒரு வேளை ஏதோ டாக்டர்கிட்ட சொல்லியாவது ஒரு ஊசி போட்டாங்கன்னா நம்ம இறக்குற மாதிரி வலி இருக்குமா அப்படின்னு கூட நான் ஒரு சூழ்நிலையில் நினச்சிருக்கிறேன். ஆனால் சின்ன குழந்தைக்கு மாதிரி தான் எனக்கு எல்லாமே, ஒரு மழை ஜலம் எதுனாலும் நான் தானே ஒரு சின்ன இப்போ பச்சை குழந்தைக்கு நம்ம எப்படி வளர்த்துறணுங்க அதே மாதிரி தான் நான் இதுனா வரைக்கும் நான் செஞ்சுட்டு இருக்கிறேன். எங்கள் அம்மா தான் தினமும் ஒவ்வொரு நேரத்துக்கு வந்துட்டு என்னை ஒரு சின்ன குழந்தை மாதிரி தான் பார்த்துக்கிறாங்க. அதனால வந்துட்டு எனக்கு ரொம்ப முதல்ல எனக்கு எங்கள் அம்மா மேலே பாசமெல்லாம் இருக்குது. இப்போ அவங்க அம்மாலே ஏதாவது சோர்ந்துட்டால் நிலைமை என்ன அப்படின்னு எங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். இதிலிருந்து மீண்டு வர்றது எப்படி அப்படின்னு ஒரு ஃபிசியோதெரப்பி டாக்டருக்கு ஒரு எப்படி எக்ஸசைஸ் கொடுக்கணும், ஃபிசியோதெரப்பி டாக்டர் வரும்போது கண்டிப்பாக அதிக செலவாகுது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஏஸ் அலைக்கர் ஊழியத்தில் இப்போ டிவி கிளப்பில் நாங்கள் பங்காளராக இருக்கிறோங்க. அதன் மூலிமா தான் பங்காளர்களுக்காக ஜெபம் பண்ணுறதுக்குன்னு ஒரு தடவைங்க இங்கே வந்து பார்த்தவர் சொன்னாருங்க, இவ்வளோ படுது இந்த மாதிரி இருக்குதுன்னா சீசாவிலேருந்து வருவாங்க, ஜீசா ஹாஸ்பிட்டலேருந்து வருவாங்க, வந்து கை காலெல்லாம் ஆட்டி விடுவாங்க, எக்ஸசைஸ் பண்ணி கொடுப்பாங்க. ஆனால் இவங்க சீசாவிலேருந்து ஃப்ரீயாகவே வந்து பார்க்குறாங்க. இந்த மாதிரி நீயும் செய்யுமா, அந்த மாதிரி நாங்கள் செய்கிற மாதிரியே செய்யுன்னு சொல்லுவாங்க. நானும் அந்த மாதிரியெல்லாம் செய்வேனுங்க. வருவாங்க, வாரம் வந்துட்டே தான் இருந்தாங்க. இப்போ நான் படிக்கையில் இருந்தேன், யாரும் வந்து பார்க்காத நடந்தேன் இருந்த என்னைய சீசாவிலேருந்து டாக்டருக்கு வந்து என்னை பார்த்து நம்பிக்கை கொடுத்தாங்க, எழுந்து நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்படி கையெல்லாம் இப்படி சுருங்கி போயிட்டு இருந்துங்க. இப்போ கொஞ்சம் நல்லா இப்படி நல்லா தொங்க வச்சுட்டு இந்த கையெல்லாம் கொஞ்சம் அசையுது. ஃபிசியோதெரப்பி டாக்டருக்காக ரொம்ப ரொம்ப நன்றி. நான் எழுந்து நடப்பேன்னா ரொம்ப விசுவாசம் இருக்குது எனக்கு. அதனால் சீசாவுக்காக அதை வழி நடத்துகிற பால் தினகரன் ஐயா அவங்களுக்காகவும் ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ணா நீங்கள் மேலே போங்க, நான் ஒரு கால் பண்ணிட்டு வரேன். சரி சரி சீமா. ஓகேண்ணா. ஹலோ அண்ணா சொல்லுங்கண்ணே, காலைல கால் பண்ணியிருந்தீங்க, எடுக்க முடியல. என்னப்பா இப்போல்லாம் ரொம்ப பிஸி ஆகிட்ட, ஃபோனே எடுக்கிறதில்ல. அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணே, காலையில் ஆஃபீஸ் Sorry, டென்ஷன், அதான் ஃபோன் எடுக்க முடியல. என்னன்னு சொல்லுங்கண்ணே. ஏய் காலைல உன்னையும் வைஃபையும் டிவியில் பார்த்தம்பா. டிவியில் வர அளவுக்கு பெரிய லைட்டியா நீ? ஓ அதை கேட்குறீங்களாண்ணே. இன்னைக்கு எனக்கு வெட்டிங் டே. ஓ வெட்டிங் டேவா? ஹாப்பி ஆனிவர்சரிடா. தேங்க்யூண்ணே, தேங்க்யூ ஸோ மச். இந்த பிறந்தநாள் வாழ்த்துன்னு டிவிலாம் சொல்கிறாங்களே அந்த மாதிரியா? ஜீசஸ் கால்ஸ் டிவி ப்ரோக்ராமை ஸ்பான்சர் பண்ணியிருக்கேனே, அதனால எங்கள் 2 பேர் ஃபோட்டோ வந்திருக்கோம். டிவி ஸ்பான்சர்னா அது என்ன? எனக்கு ஒன்றும் புரியல. அப்படின்னா என்ன? அதாவதுண்ணே, நம்ம வெட்டிங் டே மாத்திரம் இல்லை, பர்த்டே, ரிட்டையர்மெண்ட் டே, டெத் ஆனிவர்சரி, ஜாப் ஃபர்ஸ்ட் மந்த் சேலரி, இப்படி எல்லாத்துக்குமே ஜீசஸ் கால்ஸ் டிவி ப்ரோக்ராமை ஸ்பான்சர் பண்ணலாம். அதனால நமக்கு என்னடா யூஸ்? என்ன யூஸா அண்ணே? ஒரு டிவி ப்ரோக்ராம் ஸ்பான்சர் பண்ணதுனால பல்லாயிரக்கணக்கான மக்கள் ஆசீர்வதிக்கப்படுறாங்கல்ல, அதுக்கு நம்மளும் ஒரு காரணமா இருக்கும்ல. அது மட்டும் இல்லைண்ணே, நம்ம ஜீசஸ் கால்ஸ் டிவி ப்ரோக்ராம் ஸ்பான்சர் பண்ணதுனால டாக்டர் பால் தினகரன் நமக்காக ப்ரேயர் பண்றாரு. இதுதானே பெரிய பிளெஸிங். ஓ அப்படியா? நெக்ஸ்ட் வீக் என்னுடைய பர்த்டேவும் வருது, அப்போ நானும் டிவி ப்ரோக்ராம் ஸ்பான்சர் பண்ணலாமா? அண்ணே கிடைக்கிற பிளெஸிங்கை மிஸ் பண்றாதீங்க. பக்கத்துல இருக்க ஜீசஸ் கால்ஸ் ப்ரேயருக்கு உடனே போங்க, அவங்க உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. டேய் இப்போ நான் உடனே போறேன் தம்பி. அன்பான நேயர்களே, உங்கள் பிறந்த நாள், வேலையிலிருந்து நீங்கள் ஓய்வு பெறும் நாள்,
திருமண நாள், புதுமனை புகுவிழா போன்ற சகல வைபவங்களிலும், உங்கள் அன்பானவர்களுடைய விசேஷ நாட்களிலும் தினகரன் குடும்பத்தினரின் பிரார்த்தனையை பெற்று உங்கள் புகைப்படத்தோடு ஒரு இயேசு அழைக்கிறார் தொலைக்காட்சி நிகழ்ச்சியை தாங்கிட முன்வாருங்கள். ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியை நீங்கள் தாங்கும் போது அதன் மூலம் ஆசீர்வாதம் பெறும் ஒவ்வொருவரையும் நினைத்து தேவாதி தேவன் உங்களை அபரிவிதமாக ஆசீர்வதிப்பது 100 மடங்கு உறுதி. மேலும் விவரங்களுக்கு 9500127277 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். வாழ்வில் செழிப்பை ருசித்து மகிழுங்கள்.